Hi lovelies, welcome back to my channel. Nice to not meet you சீரிஸோட 11th எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நடுவில் 1 வீக் சீரிஸே போடலை, என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லாஸ்ட் எபிசோட் எதில் முடிச்சிருந்தாங்கன்னா ஹீரோயின் அவனோட மேனேஜர் லீ இவங்க 4 பேர் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ காஃபி சாப்பிட போகலான்ட்டு லீ ஹீரோயினை கூப்பிடும் போது மேனேஜரும் வரேன்ட்டு சொல்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஹீரோவும் வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்தால் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 4 பேரை கேஃபே போயிடுறாங்க. ஹீரோயின் தான் ஆர்டர் பண்ண போகிறாங்க. அப்போ லீ போக பார்க்குறாரு. அப்போ மேனேஜர் சொல்கிறாங்க, இல்லை அவங்க பாஸோட போனாங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், வேணா நீங்கள் ஹீரோ கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறார் நான் வரேன் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஹீரோட போனாலும் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், நானே தனியாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தனியாக ஆர்டர் பண்ணிட்டு வராங்க. அப்போ எல்லோரும் உட்காந்து சகஜமாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஆன்லைன் ஆப்லேருந்து மெசேஜ் வருது. உடனே ஹீரோயினும் ஃபோன் பார்க்குறாங்க, ஹீரோவும் ஃபோன் பார்க்குறாங்க. 2 பேருக்கும் வரல, அது ஆப்போசிட்டில் இருந்த மேனேஜருக்கு தான் வந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு அம்மாவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்லாம் நம்ம யூஸ் பண்ண தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லீ கேட்குறாரு, இது என்ன ஆப் அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் மேனேஜர் எல்லாரும் சொல்கிறாங்க, இது ஒரு ஆனியன் ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி, நம்ம வாங்குறதுக்கு விற்கிறதுக்கெல்லாம் செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, கரெக்டு தான், இது ஒரு நல்ல ஆப் தான், நீங்கள் ஃப்ரீயாக கூட வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மேனேஜர் சொல்கிறாங்க, இதில் நிறைய பேர் டேட்டில் கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இங்கெல்லாம் உண்மையான ஆளுங்க இருக்க மாட்டாங்க, அவங்க எமோஷன்ஸ்லாம் அவங்களால ஷேர் பண்ண முடியாது, நிறைய பொறுக்கி பசங்க தான் இருப்பாங்க அப்படி சொன்னோடனே ஹீரோக்கோ வந்துடுது. அப்படிலாம் இல்லைங்க, கண்டிப்பாக ஒரு எமோஷன் இருக்கிற பசங்கள்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க, நீங்கள் சரியாக பார்க்கல, இதுனால ஒரு நல்ல ஃபீல் கூட வரும், அவங்களுக்குள்ள கனெக்ஷன் கூட வரும், ஆமாம் தானே அப்படின்ட்டு ஹீரோயினை கேட்கும்போது ஹீரோயின் மொழிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு 3 பசங்க ஏய் கம்பிள்கி விடா வாடா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிடுறாங்க. உடனே லீ சொல்கிறாரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு அப்படி சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை வெளியில் வேறு பிஸ்னஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடனே மேனேஜர் ஹீரோக்கு கண் காமிக்கிறாங்க, கூட்டு போ அப்படின்ட்டு. நான் கூட்டிகிட்டு போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் அந்த வழியில் தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ மேனேஜரும் லீயும் ஒரு காரில் போயிட்டுருக்காங்க, ஹீரோயினும் இன்னொரு காரில் போயிட்டுருக்காங்க. ஹீரோயினை கேட்குறாங்க, நீ அவர் என்ன ஒன்று உங்ககிட்ட ரொம்ப அக்கறை காமிச்சிக்கிறாரு, அவர் என்ன ஒன்று லவ் பண்ணுறாரா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லாமல் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அவர் நிஜமாலே அவரோட ஃபீலிங்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு வேற ஒருத்தர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற ஒருத்தரா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு தெரியல, அது ஆனியன் ஆப்பில் அந்த பையன் தான் அப்படின்ட்டு. உடனே இன்னும் ஒருத்தனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் இறங்கிட்டு அவங்க யாரையும் பார்க்க போகிறாங்க போல். அப்போ ஹீரோ சொல்ல, நானும் வரேன் கவலைப்படாதீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் போங்க, நம்மளை சுற்றி ரூமர்ஸ் வந்துட போகுது அப்படின்னா, ஆமாம் ரூமர் வந்தால் என்ன, இந்த வயசில் நான் டேட்டிங் கூட பண்ணக்கூடாதா என்ன அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுடுறாரு. ஹீரோயின் முழிக்கிறாங்க. நம்ம ஒன்றும் டேட்டிங்லாம் பண்ணலை அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஹீரோ பார்த்தா நிறைய பேர் ஆட்டோகிராஃபில் கேட்பாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. அங்கே இந்த ஆரம்பத்தில் ஒருத்தர் இறந்துருப்பார் இல்லையா, ஒரு கொலை பண்ணிடுவாங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃபும் குழந்தைங்க மட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் மீட் பண்ண போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இறக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அவரும் இந்த பிஸ்னஸில் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா, நான் அவர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த இடத்த பற்றி எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க. அது பார்த்தா பில்லியன்ஸ் கணக்கில் சொல்கிறாங்க. அது எப்படி இந்த ஒரு ஏழையாக இருக்கிற இந்த விக்டிமோட அண்ணனுக்கு மட்டும் இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க பொலிட்டிக்கல் டெஸ்ட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த சேர்மன் இருக்கார்ல லீயோட அண்ணா, அவர் யாரோ ஒருத்தர் பேரில் பெரிய ஒரு நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமும் இவர் இறந்து போன டைமும் ஒன்றா இருக்கிறனால ஒருவேளை சேர்மேன் தான் அவரை கொலை பண்ண சொல்லி அவங்க அண்ணாக்கே உத்தரவு கொடுத்துட்டு கொலை பண்ணிட்ட பிறகு இந்த நிலத்தை அவருக்கு எழுதி கொடுத்துருப்பார் போல, அதனால தான் அவன் பில்லியன்ஸில் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் டேரக்டர் பெக் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. இது போல் ப்ரொடக்ஷன் ப்ரெஸ்லாம் வைக்க போகிறீங்களாமே, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னப்பா நம்மளோட கங்பில் கியூ இன்னும் ஒரு 2 எபிசோடில் முடிச்சிடும் இல்லையா, அதனால தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீ வரக்கூடாதுடா, யோசிச்சு பாருடா அப்படி சொன்னால், ஏன்னா ஹீரோயின் தான் ஆல்ரெடி பெக்கை தான் ஆனியன் ஆப்பில் பார்த்த பையன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நீ வரக்கூடாதுடான்ட்டு ஹீரோ சொல்லும்போது ஆமாம் இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்களா யோசனை மேலே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, இது மட்டும் தெரிஞ்சிச்சு, ஒருத்தருக்கு பதிலாக இவர் வந்திருக்காருன்ற மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா இவரோட பேர் தான் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, ஏதாவது யோசிங்க நீங்கள் டேரக்டர் தானே, யோசிங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. டேரக்டர் யோசிச்சுட்டு ஒருவேளை நம்ம ட்வின் கான்செப்ட் பண்ணலாம்
வேணாமா, என்னோட அண்ணா தான் இது அப்படின்னு நான் சொல்லவா அப்படின்னு கேட்டோடனே 2 பேரும் ஓ சூப்பர்னு குதிக்கிறாங்க. ஆனால் மேனேஜர் சொல்கிறாங்க அங்கே இருக்கிறது எல்லாமே ரிப்போர்ட்டர்ஸ் மாட்டினீங்கன்னா சரின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காலையில் வரைக்குமே யோசிச்சுட்டு இருக்காங்க, யாருமே தூங்கல போல. அப்புறம் அவர் சொல்கிறார், நம்ம ஏன் இந்த ப்ரொடக்ஷன் காலே வைக்கிறோம், இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே வைக்க வேண்டாமே அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீ ஏன் வந்துட்டு யாருக்குமே தெரியாத ஒரு மிஸ்டீரியஸான ஜீனியஸ் டேரக்டராக ஒளிஞ்சி வாழக்கூடாது, உன்னை பற்றி ஏன் நீ வெளியில் காமிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. ஆமாடா ஆமாம், நீ மட்டும் அழகாக எல்லாருக்கும் தெரியணும், நான் மட்டும் என்னோட சக்ஸஸ்க்கு வந்து என் மூஞ்சி காமிக்கக்கூடாதா, உன் லைஃப் லவ் லைஃப்க்கு ஏன்டா என்ன பலி கொடுக்குற அப்படின்ட்டு ஹீரோ திட்டுறாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் ஹீரோ வந்துட்டு அவங்க மேனேஜர் இருக்காங்களே, ஹீரோயினோட மேனேஜர், அவங்கக்கிட்டே பேசுகிறாங்க. இது போல் அன்றைக்கி கான்ஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹீரோயின் அனுப்பாதீங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரீசன் தெரியணும் எதுக்கு அவங்க வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் இந்த முழு கதையை சொல்கிறார், ஆனியன் ஆப் கதை. அப்புறம் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்னது ஆனியன் ஆப்பில் நீங்கள் டேட் பண்ணீங்களா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு, இல்லை நான் போகல, அன்றைக்கி அவங்கள பார்க்கறதுக்கு வேற ஒருத்தவங்க தான் போனாங்க, அதுதான் இந்த டேரக்டர் அப்படி சொல்லிடுறாங்க. உடனே அவர் இவங்க விழுந்து சிரிக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் போய் உண்மையை சொல்லுங்கள், இதை கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க ஹீரோக்கு. ஒரு பக்கம் ஹீரோயினை வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் டெஸ்கில் இருப்பாங்களே ஹெட், அவங்க வந்து பார்க்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரிட்டன் வந்துரு, இங்கே வேலை பாரு, ஆனால் அதுக்கு பதிலாக நீ உங்ககிட்ட இருக்கிற இந்த நிறைய பெரிய பெரிய எவிடன்சஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ டெலீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு இங்கே இருந்தால் தான் இந்த கேஸை இன்னும் தரோவாக வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வந்துட்டு இங்கே நிறைய மீடியாலாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன், அது கொஞ்ச நாள் நான் இங்கேயும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் டெஸ்க்கு வரமாட்டிங்களா அப்படின்னு அந்த ஹெட் கேட்கும்போது, நான் வரேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஹெட் வந்துட்டு இன்னொருத்தருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இது போல் வி வந்து இந்த ரிப்போர்ட்டர் வி வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, தயவு செஞ்சு அவளை எப்படியாவது இங்கேருந்து கலப்புங்க, அவளை இன்னும் கூட எந்த ஒரு பண்ண விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது யாருன்னு பார்த்தா இந்த லீயோட அண்ணா, அங்கே சேர்மன் தான். ஹீரோயின் அவங்க தம்பியோட ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்போ அவங்க தம்பி சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் லீ வந்து ஃப்ளர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ இப்போ ஆன்லைன் ஆப்பில் வச்சிருந்தியா, அந்த பையன் தான் மொக்கையாயிட்டால, நீ இந்த லீ தான் ரொம்ப பணக்காரராக இருக்காரு, அவரையே நீ வந்து செட் பண்ணிக்கூடாது அப்படி சொன்ன உடனே அவள் யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் லீயும் மீட் பண்ண வரா. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்கள் மனசை நீங்களே கேட்டு பார்க்கணும், உங்கள் மனசில் நான் இல்லை, என்ன நீங்கள் நினைக்கும் போது யாரையோ ஒருத்தரை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணதாக பார்க்குறீங்க, அது வந்துட்டு அந்த மேனேஜர் தான், நீங்கள் தயவு செஞ்சு இன்னும் நல்லா யோசிங்க அப்படி சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. லீயோ யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற நாளும் வந்துருச்சு. ஹீரோ வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கார். பின்னாடி டேரக்டர் வராரு, பாடா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து ஹீரோயினால என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு இன்னும் ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தா அவர் மயங்கே விழுந்துட்டார், அந்த அளவு சிவியர் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஹீரோ நினைக்கிற படா நான் தப்பிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜுக்கு போகிறாரு. அப்போ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தராக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஹார்ட் வைங்க, அப்புறம் லவ் சிம்பிள் காமிங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினே காமிச்சிட்டு ஹார்ட் காமிக்கிறாரு, கண்ணடிக்கிறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக ப்ளஷிங்காக வருது. அப்புறம் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. அவரும் வந்து ஹார்ட்லாம் காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஓரமாக ஹீரோ உட்காந்து நின்றுட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இவருக்கு என்னதான் ஆச்சு, இன்னைக்கு என்னையே பார்த்துட்டு இருக்காரு பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹீரோவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும். அப்போ ரிப்போர்ட்டர்ஸில் ஒருத்தர் கேட்குறாங்க, இது போல் நீங்கள் வந்துட்டு வி ரிப்போர்ட்டருக்கு மட்டும் வந்துட்டு ஸ்பெஷலாக அவங்க செட்டில் வச்சு இன்டர்வியூ கொடுத்தீங்களாமே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது வந்து ஒரு லக்கி ட்ராப் மூலியமாக தான் வந்துச்சு, அதனால தான் நான் அவங்கள செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ரொமான்டிக் சைட் ஆஃப் கங்பில் கியூ அதை சொல்லிங்களா அப்படின்னு சொல்லும்போது, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உடனே ஆமாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எங்கே ஹீரோயின் வந்து தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீங்கள் ரொமான்டிக் சைடை விட இந்த கங்பில் கியூவை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்க, அவரோட ஹியூமனிட்டியை பற்றிலாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ஹீரோயினாக தலையை சொரிய போகிறாங்களா. உடனே வந்துட்டு வி ரிப்போர்ட்டர் வி சொல்லுங்கள் என்ன கேட்குறீங்க கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே கேட்க வரல, அவங்க தலையை தான் சொரிய வந்தாங்க. உடனே வந்துட்டு இல்லை எனக்கு வந்து ரொமான்டிக் சைடை தவிர இந்த மாதிரி ரொம்ப ஆர்வம் வந்து இந்த டிடெக்டிவ் எப்படி இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே வந்து ஹீரோ சொல்கிறாரு, முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஹியூமனிட்டி பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து சொல்லுது. ஹீரோயினுக்கு ஒரே ப்ளஷிங்காக இருக்குது, அவங்க தலை குனிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட மேனேஜர் காமிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கால் வருது, இது போல் உங்கள் பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க பயத்தில் படப்படன்னு ஓட்டுறாங்க. அப்போ லீயும் பார்த்துடுறாரு. லீ சொல்கிறாரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாது அப்படி சொல்லிட்டு அவங்க பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க பேர் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது போல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு மேனேஜர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஹீரோவும் வந்துட்டு அவங்களுடைய டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வயிறு வலி இருந்திருக்கும், ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, டே இத்தனை நாள் தானே நானும் இந்த மாதிரி
ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறது, நீங்கள் யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிதாகணும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும். இது போல் ஹீரோயினுக்கு கம்பெல் கியூ தான் பிடிச்சிருக்கு, உங்களை அசச் ஒரு ஆக்டராக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி சொல்கிறேன்னா, ஆமாம் அது வந்து கம்பெல் கியூ வந்து ஒரு ஃபேனாக பிடிக்கும், ஆனால் அந்த ஆன்லைன் ஆப்பில் இருக்கவனை தான் ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் இருக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சவங்க கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோவும் யோசிக்கிறாரு, ஆமாம் இல்லை இதானே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் சோகமாக இருக்காரு. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, ஆன்லைன் ஆப்பை டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தாருலே அதை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஆனால் இந்த தடவை வேற ஒரு பேரில், நம்ம ஹீரோயின் கிட்டே வேற ஒரு பேரில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் வச்சு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்டே இப்போ இந்த ரைஸ் குக்கர் இருக்குல்ல, அவங்க அதை விற்கிறாங்க போல். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் விற்கிறீங்களா, இந்த பொருள் நான் வாங்கிக்கலாம் அப்படி கேட்கும்போது டிஸ்கவுண்ட்டோடலாம் கொடுக்குறாங்க, இது என்கிட்ட போனால் மட்டும் போதும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு அடுத்த நாளே மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ மீட் பண்ணுறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரைஸ் குக்கர்லாம் எடுத்துக்கிட்டு. அவர் லேட்டாக வராரு போல். ஸோ இவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீங்கள் லேட்டாக வருவீங்களா அப்படி சொல்கிறதுக்குள்ளே கீழேருந்து அழகாக ஸ்லோ மோஷனில் ஹீரோ எழுந்துக்கிட்டு ஹலோ ஷூர் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அப்படியே திரும்பி பார்த்தா ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, என்னோட ஆன்லைன் ஆப் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்கும்போது, நான் தான் உங்ககிட்ட இந்த ரைஸ் குக்கர் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படிங்கும்போது, ஆமாம் எதுக்கு இந்த ரைஸ் குக்கர் விற்கிறீங்க, ஒரு வேளை அந்த மெலோ மாஸ்டர் ஆன்லைன் ஆப்பை என்னை டீலில் விடுறதுக்காகவா, அவன் வேண்டான்றதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அதுவும் நானே, மெலோ மாஸ்டரும் நானே மெலோ மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவனே வந்து ஹீரோயின் திகச்சு நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆசையாக பார்த்துட்டு இருந்தீங்களே ஒரு பையன், அது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோயினுக்கு என்ன சொல்லனே தெரில. எனக்கு இந்த இடத்துல டவுட் வந்துச்சு, எங்கள் ஹீரோ நிஜமாலே வந்துட்டு இதை சொல்கிறாரா இல்லை அவர் நினச்சி தான் பார்க்குறாரான்ட்டு. இந்த சீனோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது, இது உண்மைதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நாளைக்கு இந்த வீடியோ வந்துடும். உங்களை நீங்கள் யாராவது என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.